கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்திலே, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி ஒரு குடும்ப செய்தி. புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனைவியானவள் பலவீனமானவள். அப்ப பலவீனமானவங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த மதிப்பு, அந்த கனம் சில நேரத்திலே பலவீனத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்ப தலைவர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கனத்தை செய்யணுமா? இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. நிறைய குடும்பத்திலே ஜெபத்துக்கு ஏன் தடை வருது? அதுக்கு நம்ம நிறைய காரியங்கள் சொல்றோம். ஆனா இன்னைக்குள்ள செய்தியில ஆண்களுக்கு விசேஷமா ஜெபத்துல தடை வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை ஆஃப் ஆயிரும், நிறைய போராட்டங்கள் மாறிடும். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி வந்துட்டு அப்படின்னா, உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லாம இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் அவங்க பலவீனம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது அறிந்து கொள்ளணும். அதை ஒரு குடும்பம் புரிந்து கொண்டாலே அந்த குடும்பத்தோட 90% பிரச்சனை நின்றும். இது தெரியாம தான் நிறைய வீட்டுக்குள்ளே பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பாங்க. எதுவும் வேண்டாம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, குடும்பம் ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் இருக்கா? கணவன் மனைவிக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கா? ஏன்னா இந்த கடைசி காலம் நமக்கு நடுவில் எது இருக்கு அப்படின்னா, செல்போன் தான் கையில் இருக்கு. ஒரு காலத்துல எனக்கும் தேவனுக்கு நடுவில் பாவம் அப்படிம்போம். ஆனா இப்போ சர்ச்சுக்கும் போறோம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், ஜெபமும் பண்றோம். ஆனால் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பல மணி நேரம் நம்ம நேரத்தை திருடுறது யாரு? இந்த செல்போன். செல்போன் மூலியமா நிறைய குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி வரமாட்டுக்கு. ஏன் அப்படின்னா, கணவர் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க செல்ஃபோனில் யார்ட்டையாவது பேசிட்டு வருவாங்க, ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு வருவாங்க, இல்லை பிஸ்னஸ் காரியமாக இருக்கும், இல்லை ஒரு வேலை காரியமாக இருக்கும், அவங்களுடைய பர்சனல் காரியம் யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா மனைவி பார்த்தா பலவீனத்தோடு சமையல் பண்ணி கணவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் முன்னோட்டி ஒரு 65 வயசு ஒரு தாயார் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க.
என் வீட்டில் உள்ள மருமக அவங்க வீட்டுக்கு போயிட்டா, போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். என் பையன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிப்பான், நைட்டு லேட்டாக தான் வருவான், மருமக காத்து காத்து இருப்பா, பையன் பார்த்தா ரொம்ப லேட்டாக வருவான், லாஸ்ட்டு மருமக பார்த்தா அவங்க வீட்டுக்கே போயிட்டா. என் மகன் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் நைட் ஆனா. சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, பிள்ளை இல்லை, அவள் அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிட்டு. இதை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் வேணும் அப்படின்னா, வீட்டில் பார்த்தா மனைவி பார்த்தா சமையல் பண்ணிட்டு என் கணவர் எப்போ வருவார் அப்படின்னு காத்திருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, ஒருவேளை லேட் ஆகுதா மனைவிட்ட சொல்லணும், அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், இந்த மீட்டிங்கில் இருக்கேன், ஆஃபீஸ் வேலையாக போயிருக்கேன், பிஸ்னஸ் வேலையாக போயிருக்கேன், எனக்கு வருது இவ்வளோ நேரம் ஆகும். அது எல்லாமே மனைவிட்ட ஷேர் பண்ணி, அப்படி நம்ம சொல்லலை, அப்படி நம்ம செய்யலை அப்படின்னா தடை வரும், ஜெபத்துக்கு தடை வரும். நிறைய குடும்பத்தில் வீட்டுக்குள்ள மனைவிட்ட உண்மையான ஒரு அன்பு இல்லை, அதன் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தால் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம், ஒருமனப்பட்ட ஆவி, குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்த உடனே 24 மணி நேரம் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்களும் மனைவியும் உட்கார்ந்து பேசினால் அன்னன்னைக்கு உள்ள காரியம் ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் அதில் ஒரு சமாதானம் இருக்கும். எப்படின்னா, என் கணவர் வீட்டில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ரீசெண்டாக ஒரு 6 மாதம் முன்னுக்கூட்டி ஒரு 50 வயசு இருக்கும், ஒரு சகோதரன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன எனக்கு ஒரு காரியம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் செல்ஃபோன் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் பார்ப்பாராம். நைட்டு தூக்கம் வரும்போது தான் நான் வீட்டுக்கு போவேன், அது வரையும் நான் எங்கேயாவது வெளியிலேருந்து செல்ஃபோன் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னாரு. ஏன்னு வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் மனைவிட்ட போய் 10 நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளே சண்டை வந்துடுது, வீட்டில் ரொம்ப நேரம் பேசக்கூட முடியல அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. 6 மணி நேரமாக வெளியில் செல்ஃபோன் பார்த்துட்டு தூக்கம் வரும்போது தான் வீட்டுக்குள்ளே போகிறான், வீட்டில் போகிற இடம் பேசாமல் படுத்துங்கி வரான். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, கவலையாக இருப்பாங்க. ஏன்னா ஐயா தான் வீட்டிலே இல்லையே, அவர் தூங்கும்போது தானே வீட்டுக்குள்ளே வராரு. புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால், என் கணவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருப்பாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அவங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். மனைவியானவள் பலவீன பாண்டம், அவங்க ஒரு பலவீன பாண்டம். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம், அந்த மதிப்பு, அதை நம்ம செய்யணும். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, அப்ப ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு ஞானமாய் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, இன்னைக்கு அவர்களுடனே அந்த வார்த்தையில் ஒரு பாயிண்ட் இருக்கு. நிறைய குடும்பத்தில் கள்ள தொடர்பு, கள்ள உறவு, அப்புறம் டைவர்ஸ், அப்புறம் வேற திருமணம், அப்படி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் விவேகத்தோடனே அவர்களுடனே வாழ்ந்து, மனைவியுடனே வாழ்ந்து, மனைவியுடனே வாழ்ந்தால் ஜெபத்துக்கு தடை வராது. மனைவியை விட்டுட்டு வேற எந்த பக்கம் போனாலும் ஜெபத்துக்கு தடை வந்துடும். ஏன்னா இருவரும் ஒரே மாம்சம். அப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரே சரீரம், அதுக்கு ஊடையில் வேற யாரும் வரக்கூடாது.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு குடும்பமாக இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கணவன் மனைவிக்குள்ளே வேற யாரும் வரக்கூடாது. அது செல்ஃபோனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், கூட இருக்கிற நபராக இருக்கலாம், இல்லை வெளியில் போகிற இடத்துல, ஆஃபீஸில் உள்ள இடத்துல, ஸ்டாஃபு யாருனாலும் சரி. கணவன் மனைவி அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வேற யாரும் உள்ள நோ என்டர். ஏன்னா அது அவங்களுடைய தேவன் திருமணத்தை இணைத்து வைத்திருக்கிறார். அது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோங்களோ தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனம் வேணும், கண்டிப்பாக வேணும். நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் அப்படின்னாலே மனைவியும் நித்திய ஜீவனாகிய கிருபை நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த கிருபை நமக்கு வேணும். அந்த கிருபை நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருப்பா, எனக்கு வீட்டில் மனைவி இருக்கு, அவங்க பலவீன பாண்டம் தான், அவங்களால முடியல அப்படின்னா அதுக்கு நான் உடனே ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ குடும்பத்திலே மனைவிக்கு என்னென்ன காரியம் இருக்கோ அது ஒரு குடும்ப தலைவரா முழுசா செய்தால் கண்டிப்பா நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவங்க பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு ஞானமாய் அவர்களுடனே வாழ்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள இந்த செய்தியில் ஒரு குடும்பமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ஒருவேளை இந்த செய்தி கேட்டால், திருமணம் அப்படின்னா பைபிளில் நிறைய பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கல்யாணம் முடிஞ்சவங்க எப்படி வாழணும், வாலிப வயசில் ஒன்று சிறு நினை, அதே நேரத்தில் முழு பைபிளை வாசித்து முடிங்க. பைபிளை வாசிக்கும்போது தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை குரோத் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் நேரத்தை ரொம்ப திருடுது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசேஷமாக எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து குடும்பமாக இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கோ, போராட்டம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் நீக்கி குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் விசேஷமாக பேராக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இன்பமாக இருக்கணும்ப்பா. வாழ்க்கை ஒரு வெறுப்பா கசப்பா அந்த மாதிரி பேரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ தேவனுக்கு பிரியமானபடி தேவ சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மையாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியை பின்பற்றி கற்பனை கை கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. தேவனுடைய கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. பல தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கற்பத்தினிய ஜெபிக்கிறங்க, பரலோகத்தில் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட புறப்பட்டு போய் நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஏற்ற துணையை கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எக்ஸாமில் நல்ல மார்க் வரணும்ப்பா. விசேஷ ஞானத்தில் நிரப்பி ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியிலே பாதுகாப்போடு இருக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துலையுமே சமாதானத்தை கட்டளையிடுங்க. எலெக்ஷன் வருதுப்பா, கர்த்தருடைய கரம் விசேஷமாக பிள்ளைகளோட இருக்கட்டும்ப்பா. இந்த வருஷத்தில் தேவ திட்டம் நிறைவேறட்டும். தேவன் அருளை அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலும் விசேஷமாக உங்களோட இரத்த கோட்டைகளை வேலையடைங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. வாகனத்தை பொறுப்பெடுத்துவங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். காலவேளையிலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே வெளியில் புறப்படுறாங்க. முன்னும் பின்னுமாக தேவ தூதர் நிப்பாட்டி பாதுகாத்துங்க. காலவேளையில் வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. விசேஷமாக காலவேளையில் போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க. இன்னுமா காலவேளையில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும், காலவேளையில் டீச்சர், டாக்டர், நர்ஸ், சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை வேணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. எந்த இடத்துக்குள்ளே அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ, வீடு கட்டுறது தடையாக இருக்குது, சில குடும்பத்தில் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி வேணும்ப்பா. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா தடைகளும் நீக்கி ஆசுடுங்க. இந்த நாளிலும் கடன் உபத்திரத்தில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து உபத்திரத்தை நீக்கித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பமும் தீர்காயுசை பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபிக்கிற குடும்பம் விசேஷமாக எழும்பட்டும்ப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கணும். இந்த நாளிலும் 24 மணி நேரம் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய வல்லமை உங்கள் பிள்ளையோட தங்கிருக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தடைகளை நீக்கி எல்லா கட்டுகளை உடைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. எந்த பாவ அடிமையில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசுறீங்க. சில குடும்பத்திலே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. குடும்பத்துக்குள்ள நிறைய தேவைகள் இருக்கு. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வருமானம் இல்லை, வீட்டில் தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், சொல்ல முடியாத அளவுக்கு உபத்திரத்தில் இருக்காங்கப்பா. அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்கப்பா. அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்கப்பா. அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டடுங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தின் தண்ணீர் ஆசிர்வதிங்க. சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபையுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அருளை அப்போ மினிஷனுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 9363064181 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.